நான் போய் பிரஷ் பண்ணிட்டு குளிச்சிட்டு வந்துடுறேன். பாய். வந்துட்டேன் பிரான், தொலைப்புற வந்துட்டேன் பிரான். அக்கா அழகா இருக்காங்களா? அக்கா ரொம்ப அழகா இருக்காங்களா? அக்கா ரொம்ப அழகா இருக்காங்களா? அட கொக்கா மவனே. ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்கும்போது நானும் இப்பதான் ஏமாந்தேன். ஆனா உங்களை ஏமாந்த விட மாட்டேன். நான் போய் பிரஷ் பண்ணிட்டு குளிச்சிட்டு வந்துடுறேன். பாய். நினைச்சேன் திருந்த மாட்டேன்ல. சரி, ஓகே. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரீல்ஸ் செக்ஷன் தான் பார்க்க போறோம். ஸோ வெல்கம் டு மதன் பீடியா. நான் தான் உங்க மதன். அடி நீயும் நானும் சேர்ந்து இருக்கும் காதல் தாண்டி புதுசு. என்ன தெரிகிறது? இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே இப்படிதான் வருது. ஏதாவது ஒரு பொருளை ரீல போட்டு சரி 5 செகண்ட் அப்படியே அதை பார்த்துட்டே இருக்கும். சரி, அந்த பொண்ணு டிரான்ஸ்லேஷன் மூவ்மெண்ட் கொடுத்து ஏன்னா ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ்ல கம்பேக் கொடுக்குன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிருக்கும் போது திடீர்னு உள்ள எவனா இவனுக்கு போந்துடுறானுங்க. चमक चलो मैक्स चलो. அட பொம்மால டேய் அந்த காசு அனுப்பி விடுறா. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. சரி, ஓகேடா ஏமாத்துறீங்க. அட்லீஸ்ட் அந்த பொண்ணோட ஐடியா மென்ஷன் பண்ணீங்கன்னா நாங்களாச்சும் ப்ரொஃபைலுக்கு போயிட்டு செக் பண்ணிட்டு ஃபுல் ரீல பார்ப்போம். அதையும் பண்ண மாட்டானுங்க. என்ன வளர்த்திருக்கீங்க புள்ளைய? தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு கலாச்சாரம்னா என்னன்னு தெரியாதாங்க? பாரம்பரியம்னா என்னன்னு தெரியாதாங்க? ஏய் மச்சான் நெட் காலியாச்சுடா. எதிர்பார்த்தது ரீசார்ஜ் பண்ணி விட. இப்படி கேக்குதுன்னு தெரியல. அதான் இப்படி கமெண்ட் பாக்ஸ்ல ஐடி மென்ஷன் பண்ணி வச்சிருக்கேன், போய் பாத்துக்கோ. ஒரே ஒரு ஜிப் மட்டும் ரீசார்ஜ் பண்ணி விட்டுறியா? இந்த கமெண்ட் பாக்ஸ்ல ஐடியா மென்ஷன் பண்ணன்னு சொன்னாம பாருங்க, அந்த மனசுதான். ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. நாங்க 3 பேருமே ஓன் பிரதர்ஸ், கூட பிறந்த சகோதரர்கள். எல்லாருமே 2 இயர்ஸ் டிஃபரெண்ட். எனக்கும் மோனிஷாவுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னா அண்ணன் தங்கச்சிங்க தான். ஆனா கூட பிறக்காத அண்ணன் தங்கச்சிங்க. பின்ன எப்படி இல்லை எனக்கு தெரியும்னா அத பயா சொல்லுவாங்க. அத நான் சொல்றேன். சின்னடா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். என்னடா உங்களை போலீஸ்ல சொல்ற? நானும் ரியாஸும் பிரதர்ஸ். பின்ன மோனி உங்களுக்கு சிஸ்டர் தானே வரணும் என்கிட்ட கேக்குறீங்க. நாங்க எங்கடா கேக்குறோம்? முதல்ல யாரா நீங்க? ஆக்சுவலா மோனி பாத்தீங்கன்னா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு. ஸோ நான் வந்து எங்க அண்ணன் ரியாஸ்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். ஸோ எங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல ஒரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் பாண்டிங் கிடைச்சதுனால அண்ணன் தங்கச்சி வீடியோஸா போட்டுருந்தாங்க. சக்தியை லவ் பண்ணல. எது? தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ புரியுதா? சூப்பர் பெரியப்பா. மேல சொல்லு. மேல சக்தியை தான் கௌதம் லவ் பண்றான். மத்தபடி மோனி வந்து பாத்தீங்கன்னா ரியாஸோட ஓன் சிஸ்டர் கிடையாது. நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? भाई टाइम कितना हो रहा? भाई 4:32 हो रहे हैं. आईफोन? हाँ भाई क्या बात कर रहे हैं? என்ன எழுதி அது? என்னடா இது புதுசா இருக்கு. அப்ப ஐபோன் வச்சிருந்தா கிஸ் பண்ணிக்கலாமா? சயின்டிபிக்லி அப்படி பார்த்தா ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் வந்து கிஸ் பண்ணிக்கலாமா? என்னடா இது புதுசு புதுசா யோசிக்கிறீங்க? இதை பார்க்கும்போது ஒன்று சொல்லணும்னு தோணுது. அது வந்து எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதா இல்லை வந்து உண்மையாலுமே அவங்க பண்றதை போல பண்றாங்க அப்படின்னு தெரியல. ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்கள தோல் மேல தோல் போட்டுலாம் இருக்கிற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் போல தான் இருக்காங்க. அது முன்னாடி எல்லாம் பார்க்கும்போது எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணும். பட் இப்பெல்லாம் பார்த்தாலே அது ஒரு மாதிரி எப்படின்னா ஒரு வேளை வானவிலா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏய், நேரா அந்த பையனாண்ட போயிட்டு எனக்கு ஒன்ன புச்சிக்குது, உனக்கு என்ன புச்சிக்குதா? புச்சிருந்தா ஓகே, இல்லனா லாஸ். பாவம் அந்த பையனுக்கு மச்சி, நமக்கு 1000 பசங்க மாட்டியே மச்சி. மாதிரிதான் இருக்கு. ஆண்டவன் ஆம்பளை படிச்சது ஆம்பளைக்கு, பொம்பளை படிச்சது பொம்பளைக்கு. அவங்க தேவைக்கு இவங்க, இவங்க தேவைக்கு அவங்க. கோட் மூவியோட ஹீரோ யார் தெரியுமா? தெரியாது. கோட் மூவியோட ஹீரோ யாருன்னு தெரியலையா? டிவிஎஸ் கம்பெனியோட ஃபவுண்டர் நேம் தெரியுமா? இல்ல. சரி, அது தமிழ்நாடு பேஸ்ட் கம்பெனினாச்சும் தெரியுமா? இல்ல. ஆச்சி மசாலாவோட ஃபவுண்டர் நேம் தெரியுமா? இல்லனா தெரியாது. அருண் ஐஸ்கிரீமோட ஃபவுண்டர் யாருன்னு தெரியுமா? ஓயோவோட ஃபவுண்டர் நேம் தெரியுமா? ரித்திஷ் அகர்வால். ஏண்டி ஏதோ ஒரு படத்துல வருமே, இங்க இவ்வளவு பெரிய எலி செத்து கிடக்குது அதுவும் கண்ணுக்கு தெரியல, இங்க இவ்வளவு பெரிய பூரா செத்து கிடக்குது அதுவும் கண்ணுக்கு தெரியல. அதே போல கோட்மியோட ஹீரோ உனக்கு தெரியல, ஆனா ஓயோவோட ஓனர் யாருன்றது வந்து உனக்கு தெரியுதா? பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா.
Which is the one thing you would say in your classroom, also in your bedroom? கிளாஸ் ரூம்ல நான் பேச மாட்டேன், பெட்ரூம்ல நான் பேச மாட்டேன். ஓரளவுக்கு மேல நம்ம கிட்ட பேச்சே கிடையாது. பீச்சுதான். No! 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 Yeah. Okay. ஆனா இது போலயும் வெட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமும் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வெட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. செம்மையா இருக்கறப்பா. என்னடா இது? ஏய் சூப்பரா இருக்கறப்பா. பாரு. இங்க படுத்துற நிமிஷம் தாங்க முடியலையே. தலை வலிக்குதே. வடக்கன்ஸ் தான் இதை போல கிரியேஷன் எல்லாம் பண்ணுவானுங்க. இப்ப தமிழன்ஸும் சேர்ந்துட்டானுங்க போல. அவனுக்கு என்ன ஈக்குவலா பண்றது, நாங்க அவனுக்கு ஒரு வேலை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பண்ணிருக்கானுங்க. அவன் எங்கேயோ ஓரமா நின்று வேடிக்கை தானே பாக்குறேன். அவனையாடா படிச்சு அடிக்கிறேன் லூசு பையில. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா. சரி, ஓகே கைஸ், வீடியோ அவ்வளோதான். இருந்தாலும் அந்த டிரான்சிஷன் இதில் ஸ்டார்டிங்கில் உங்களை ஏமாத்திடக்கூடாது. ஐ ஃபீல் வரிட். ஸோ இந்த டிரான்சிஷன் வீடியோஸை பார்த்துட்டு போங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.